All right நண்பா, so welcome to another new blast update video. So காலைல நம்ம வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து பார்த்துருந்தோம். நம்மளோட பீப்பிள் சாம் த ராக் தன்னோட ரிட்டர்னோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணாரு அண்ட் வரப்போ ஸ்மாக் டவுனில் ராக் வந்து வர போகிறாரு. இப்போ நான் வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். அஃப்கோர்ஸ் நீங்களும் வந்து ரொம்ப நாள் கழிச்சதுக்கப்புறம் இப்போ டபிள்யூ ரிலேட்டட் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பீங்க. ஏன்னா கரண்ட் ரோட் டு ரெசல்மேனியா சுச்சுவேஷன் எப்படின்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இந்த விஷயம் நம்மளோட பீப்பிள் சாம் த ராக்குக்கும் தெரியும். ஆனால் ஏன் ட்ரிபிள் ஹெச்க்கு தெரிலன்னு தெரில. பட் எஸ் இங்கே வந்து ராக் வரப்போகிறாரு. ராக் என்ன ப்ரூவ் பண்ண போகிறாரு நான் வந்து காலைல வீடியோவில் சொன்னேன், அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பட் அடுத்தது அவர் என்ன பண்ண போகிறாரு நம்ம அப்டேட் வரும்போது அடுத்த வீடியோவில் பார்ப்போன்னு. அண்ட் அதுதான் இந்த வீடியோ. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம் ராக் வந்து ஸ்மாக்டோவில் வந்து வரப்போகிற ரெசல்மேனியா 42 வந்து அந்த இடத்துல தான் நடக்க போகுதுன்னு வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். அதாவது 42ஓட அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. அவ்வளோதானா அப்புறம்னு கேட்டிங்கன்னா கிடையாது, தரமான ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். முதல்ல இது எல்லாத்துக்கான காரணம் வந்து ட்ரிபிள் ஹெச் கிடையாது. ட்ரிபிள் ஹெச் இதெல்லாம் பார்த்து புக் பண்ணுறாரு, தலைவன் ஏதோ புக் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா, குக் பண்ணுறாங்கன்னு நினச்சிங்கன்னா, இது எல்லாத்துக்கும் வந்து காரணம் அவர் கிடையாதுன்னு வந்து சொல்லப்படுது. இது நான் சொல்லலை, இன்டர்நெட்டில் இதை வந்து சொல்லப்படுது. அண்ட் அதுக்கான சில ப்ரூஃப் கூட இருக்குது. என்னென்னா ராக் வந்து ஃபஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, அந்த ஜிம்மு நோக்கி அவர் போவார்ல. நான் நேற்று வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், நேற்று அப்டேட் வீடியோவில். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அப்பயே உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு ஹிண்ட் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஒரு மாதிரி டீச் பண்ணார். அண்ட் இப்போ போய் அந்த வீடியோ பாருங்களேன், இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் லிங்க் ஆகும். ஸோ அதில் என்ன சொல்லுவார்னா, அடிக்கடி அவர் வந்து மென்ஷன் பண்ணுற ஒரு வேர்டு வந்து டே ஒன் வந்து சொல்லுவார். நாளைக்கு பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு விஷயத்த இது பண்ணக்கூடாது, தட்டி விடக்கூடாது. அது இன்னைக்கு பண்ணோன்னா நினச்ச உடனே இன்றைக்கே வந்து பண்ணிடணும். டே 1 அதாவது அந்த மாதிரி பார்த்தோன்னா மைண்ட் செட்டில் அவர் சொல்லுவார். இல்லைப்பா நாளைக்கு ஜிம்மு போய்க்கலாம், அடுத்த வருஷம் போய்க்கலாம், அந்த மாதிரிலாம் கிடையாது. நினச்சானா இன்றைக்கே பண்ணோம். 1 டே ஆர் டே 1 அந்த மாதிரி ஒரு விஷயத்த அந்த வீடியோவில் சொல்லினே இருப்பார். சில அன்ஃபினிஷ் பிஸ்னஸ் இருக்குது, சில ஒரு யூனிவர்ஸில் வந்து சில விஷயம்லாம் இருக்குது. இன்டைரக்ட்லி அவர் பார்த்தோன்னா ராக் வர்சஸ் ரோமனுக்கான மேட்ச் இருக்கும்ல, அதை தான் பார்த்தோன்னா பேசுகிற மாதிரி அந்த இன்ஸ்டாகிராம் வீடியோவில் வந்து அவர் பேசியிருப்பார். அதோட கதை முடிஞ்சது. நான் அப்டேட் வீடியோ போட்டிருந்தேன், நீங்களும் பார்த்துட்டீங்க. நம்ம எல்லாரும் வந்து தூங்கிட்டோம். இதுக்கப்புறம் நைட்டே வந்து ஒரு பெரிய நியூஸ் வந்து வருது. அண்ட் அந்த நியூஸ் என்னென்னா, டுவேன் ஜான்சன் வில் பி ஏ லீட் இன் மார்டின் ஸ்கோர்செஸ் நியூ மூவி அந்த மாதிரி சொல்லப்படுது. மார்டினோட ஒரு நியூ மூவியில் பார்த்தோன்னா அவர் வந்து லீட் கேரக்டராக இருக்க போகிறாரு ராக்கு. ஸோ அவர் வந்து படம் எடுக்க போகிறாரு, மூவிக்கு போகிறாரு. அப்பயே ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஸோ அதான் ராக் வந்து வரமாட்டாருன்னு செம்ம காண்டில் ஆகிட்டார். அப்போது இவன் ரெசல்மேனியாவில் வரமாட்டான் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. காலங்காத்தால் நம்ம ஏந்துக்கிறோம், அப்போ என்ன நியூஸ் வருது, அவரே வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு, அனௌன்ஸ் பண்ணுறாரு ஸ்மாக் டவுனில் அவர் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாருன்னு. என்னடா நடக்குதுன்னு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டீஸ் பண்ணார் இன்ஸ்டாவில். தென் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது, அவர் வந்து ஒரு லீடு கேரக்டரில் இருக்க போகிறாரு மார்ட்டினோட ஒரு மூவியில். இது சின்ன விஷயம் கிடையாது. அண்ட் அடுத்ததான் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ அவர் வந்து ஸ்மாக் டவுனில் வர போகிறாருன்னு நான் வந்து உங்களுக்கு லைனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ வந்து அது உங்களுக்கு வந்து அது எப்படி சொல்கிறது, புரியறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் லைன் பை லைனாக வந்து சொல்கிறேன். இந்தமாதிரி பார்த்தா கதை முடிஞ்சது. தென் ஒரு நியூஸ் வந்து வருது, ராக் ஏன் வர போகிறாரு. அதுக்கு வந்து அவரே வந்து டீஸ் பண்ணிட்டாரு, அப்டேட் கூட வந்துடுச்சு. இப்போ வந்து எந்த இடத்துல இப்போ ஸ்மாக் டவுன் நடக்க போதில் அந்த இடத்துல தான் பார்த்தா வர போகிற ரெசல்மேனியா 42 வந்து நடக்க போகுது. அந்த பிளேஸில் தான். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி ராக் பார்த்தா அங்கே எதுக்கு வராருன்னா இந்த பிளேஸ்க்காக அனௌன்ஸ் பண்ணலாம். ஆடியன்ஸ் உங்களுக்கு வந்து ரெசல்மேனியா வேணுமா, எஸ் அடுத்த ரெசல்மேனியா 42 வந்து இந்த இடத்துல தான் நடக்கும் போகுதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு அப்டேட்டு. அண்ட் அவர் கூட வந்து டீஸ் பண்ணிட்டாரு. ஆனால் கதை இதோட முடியல. இதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் வந்து இன்னொரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. நான் படிக்கிறேன், அதை மட்டும் நீங்கள் வந்து நல்லா கேளுங்க. அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள். த ராக் ட்வீட் போகிறாரு, த ஃபைனல் பாஸ் இஸ் கம்மிங் டு ஹேண்டில் பிஸ்னஸ், டெலிவர் எ பிக் பியூட்டிஃபுல் கிஃப்ட் டு த சிட்டி ஆஃப் நியூ ஆர்லியன்ஸ். அந்த கிஃப்ட் என்னன்றது நான் சொல்லிட்டேன். தென் அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காருன்னா, அண்ட் எஃப் அப் அ சர்டன் சம்ஒன்ஸ் லைஃப் வித் த ஃபைனல் பாஸ் காஸ்பெல். ஸோ அவர் வந்து கிஃப்ட் கொடுக்க போகிறாரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த ரெசல்மேனியா அனௌன்ஸ்மெண்ட்டு. ரெண்டாவது விஷயம் வந்து சம்வனோட எஃப் வந்து செய்ய போகிறாரு, லைஃபே வந்து முச்சு விட போகிறாரு, செய்ய போகிறாரு. அது என்னன்றது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம
இதை வந்து ஒரு இதில் எடுக்கணும்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா வெறும் அவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மட்டும் வரல, அதை தவிர கூட பார்த்தோன்னா ஏதோ பெருசாக வந்து பண்ண போகிறாரு. அந்தமாரி பார்த்தோன்னா அவர் சொல்லியிருக்காரு, இது நான் சொல்லலை, இது வந்து ரூமர் அப்டேட் வந்து கிடையாது, இது ராக் தன்னோட ட்வீட்டில் வந்து போட்டிருக்காரு. ஸோ நாளைக்கு வெறும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அவர் போயிட்டாருன்னா என்ன ப்ரோ என்னென்னமோ சொன்னேன் அவர் எதுவுமே பண்ணலன்னு வந்து என்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த விஷயத்தை ராக்கே வந்து ட்வீட் போட்டிருக்காரு அண்ட் நான் அதை வந்து காமிச்சிருக்கேன். ஸோ அந்த சம்ஒன் யார் அண்ட் அந்த சம்ஒன் லைஃப்பை அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு பெரிய விஷயத்த ராக் வந்து இங்கே சொல்லியிருக்காரு. அண்ட் சில ஸ்பெக்குலேஷன்லாம் பயங்கரமாக போயின்னு இருக்குது இன்டர்நெட்டில். அது வந்து எலிமினேஷன் சாம்பியனில் வந்துடுவாரா அண்ட் அங்கே அவர் ஜெயிச்சு வந்து கோடி கூட மேட்ச் பண்ணுவாரா, இல்லை இன்னொரு விஷயம் காலைல சொல்லியிருந்தா அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், ட்ரிபிள் எச் வந்து சொல்லியிருப்பார் ராக் வராப்பில் ஃபைனல் பாஸ் வந்தாலே வந்து எப்படி உடனே வந்து பிளான்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம், அந்த மனுஷன் என்ன வேணால் எப்போ வேணால் வந்து பண்ண முடியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ராக்கை பற்றி ட்ரிபிள் எச் வந்து சொல்கிறாரு. தட்ஸ் மீன் இங்கே வந்து என்ன வேணால் பிளான் வந்து சேஞ்ச் ஆகலான்னு வந்து ட்ரிபிள் எச்சே வந்து சொல்கிறாரு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் வந்து இன்டர்நெட்டில் பார்த்துருந்தேன், இப்போ சடன்லி ராக் வராருல, சடன்லி ஷாக்கிங்லி பார்த்தோன்னா அவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார் அவர் வந்து ஸ்மாக் டவுனுக்கு வர போகிறாருன்னு. ஆக்சுவலி அவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார்ல, அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நிக்கால்டிஸ் வந்து ஏதோ வீடியோ போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். அண்ட் சில அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ வரப்போ ஸ்மாக் டவுனில் என்னெல்லாம் நடக்க போகுது, என்ன மேட்சஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு. பட் ராக் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த விஷயத்தை அவங்க பார்த்தா டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா ராக் வந்து ஆல்ரெடி வரப்போகிறாரு, அதெல்லாம் வந்து பிளான் கிடையாது. ராக் வந்து தான் முடிவு எடுத்துக்கிறாரு, தன்னோட இது எடுத்துக்கிறாரு. அண்ட் ஃபேன்ஸ் மத்தியில் என்ன பேசப்படுதுன்னா இன்டர்நெட்டில் கரண்ட்லி சுச்சுவேஷன் என்ன, டபிள்யூயோட சுச்சுவேஷன் என்ன, ஃபேன்ஸ் வந்து ஹாப்பியாக இல்லை, அதெல்லாம் பார்த்து தான் பார்த்தோன்னா ராக் வந்து தான் ஓனாக ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் எடுக்கலாம், பிகாஸ் ஹீ இஸ் த பாஸ் அண்ட் டிகேவோட ஒரு பெரிய மெம்பராக இருக்கார். அண்டு உங்களுக்கே தெரியும் டிகேவோட ஹெட் இருக்கார்ல, அவரும் வந்து இவரோட ஃப்ரெண்டு தான். ஸோ ஃபேன்ஸோட இதெல்லாம் பார்த்து டெட்டாக இருக்குது அண்ட் ஹைப் இல்லை. ஸோ ஃபேன்ஸ் கோசம் பார்த்தோன்னா இந்த மனுஷன் சடன்லி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாப்புல அண்ட் அவர் வந்து வரப்போகிறாரு. அண்ட் ட்ரிபிள் எச்சும் சொல்லிட்டாரு ராக் வராருன்னா என்ன வேணால் நடக்கலாம், இன்ஸ்டண்ட்டாக பிளான்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகலாம், அந்த மாதிரி அவரும் வந்து சொல்லிட்டாரு. ஸோ எஸ் கைஸ், இதுதான் வந்து ராக் ரிலேட்டட் அப்டேட். அகெயின் ஒரு சின்ன சம்மரினா வருவார் அண்டு அந்த ரெசல்மேனியா 42 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார். பட் அதோட போயிட மாட்டாருன்னு நான் ஹோப் பண்ணுறேன். ஏன்னா அவரும் வந்து அந்த மாதிரி தான் டீச் பண்ணியிருக்காரு, ஏதோ பண்ண போகிறாருன்னு. ஸோ ஹோப், அந்த ஒரு ஹோப்பு தான் இருக்குது. நாளைக்கு ஸ்மாக் டவுனில் என்ன நடக்குது, ஏதோ பெருசாக நடக்க போகுது, ஏதோ ராக் ஏதோ குக் பண்ணுறாரு, அவர் என்ன குக் பண்ணுறாரு நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ஷேன் மிக்மேன் பற்றி. ஒரு டைமில் பார்த்தா செம்ம ஹைப்பில் இருந்தது ஷேன் மிக்மேன் வந்து மேபி ஏஐடபிள்யூ போகலாம். ஏன்னா ஒரு வைரலான ஃபோட்டோ வந்தது ஷேன் மிக்மேன் அண்ட் டோனி கான் தானே, இல்லை டோனி கான் தான். ஸோ அவங்க 2 பேரோட ஃபோட்டோ வந்தது. அண்ட் என்ன மாதிரி ஒரு நியூஸ்லாம் போயிருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் அப்டேட் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா. பட் சடன்லி அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்போது அது ரிலேட்டட் ஃபர்தர் அப்டேட் வந்திருக்கு. இப்போ அப்டேட் என்னென்னா சோர்சஸ் வந்து சொல்கிறாங்க ஷேன் மிக்மேன் மேபி இப்போ ஏஐடபிள்யூ போக மாட்டார். ஏன்னா ஷேன் மிக்மேன் அண்ட் டோனி கான் பேசினாங்களே, அதில் வந்து ஷேன் மிக்மேன் ஏஐடபிள்யூ போகலான்னு பார்த்தாரு. பட் அவர் வந்து சில பெரிய பெரிய விஷயத்த வந்து பண்ணலான்னு பார்த்தாரு, பெரிய பெரிய பொசிஷனில் பார்த்தா இருக்கிற மாதிரி இருந்தார். பட் டோனி கான் பார்த்தா அந்த மாதிரி விஷயம் வந்து அக்செப்ட் பண்ணல, அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. அண்ட் இதனால எஸ், இப்போ நீங்கள் வந்து ஷேன் மிக்மேனை ஏஐடபிள்யூவில் பார்க்க முடியாது, அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. ஆக மொத்தத்தில் அவர் வந்து கொஞ்சம் அவரோட கெத்து எங்கே, அவர் எவ்வளோ பெரிய ஆள். அண்ட் ரீசென்ட்லி நம்மளோட ட்ரூ மேகட்டர் ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. என்னது ட்ரூ ட்வீட் போட்டிருக்காரா, அப்போ என்ன சம்பவம் நினச்சிங்கன்னா அஃப்கோர்ஸ் என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா, கங்க்ராச்சுலேஷன் ஆன் கோயிங் எ ஃபுல் இயர் வித்தவுட் பீங் பீன்ட் இன் அ சிங்கிள்ஸ் காம்படிஷன். கோடி ரோட்ஸ் நீங்கள் வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சில் கூட பின் ஆகலன்னு வந்து கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் பிக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பின் பண்ணார்ல கோடியை, அது வந்து அந்த பிக்கை போட்டுக்கிறாரு. ஸோ அவர் வந்து எப்போவுமே போல் இன்டர்நெட்டில் எஸ் கலாய்க்க தான் செய்கிறாரு. அண்ட் ஒரு ஷாக்கிங் விஷயம் சொல்கிறேன், இது வந்து ஷாக்கிங்காக இல்லை ஃபன்னியாக நீங்களே வந்து எப்படி எடுத்துக்கணுமோ அதை ஏற்ற போல் நீங்கள் எடுத்துக்கலாம். வின்ஸ் மிக்மேன் ரிலேட்டட் என்னென்னா ஒரு கதை போயிருந்தது இல்லை, ஒரு ஸ்டோரி லைன், அதில் லானா அண்ட் டாப் சிக்லர் வந்து லவ் பண்ணுவாங்க அந்த மாரி. அண்டு ஸோ வின்ஸ் மிக்மேன் டாப் சிக்லர் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நீயும் அண்டு லானாவும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன ப்ராக்டிஸ், கிஸ் பண்ணுற ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் அதான் வந்து வின்ஸ் மிக்மேனும் அண்ட் லானாவோட பிடிச்ச ரூசஃபோ பார்த்தோன்னா வெளியே வந்து பார்க்குற மாரி, அதாவது இந்த மனுஷன் எப்படிலாம் யோசிக்கிறான்னு பாருங்கள். அதனால தான் இவர் வந்து கொஞ்சம் ஈவல் சைடில் வந்து போகிறாரு வின்ஸு. ஸோ லானா அண்ட்
ரூசஃப் கிஸ் அடிக்கிற ப்ராக்டிஸ் பண்ணுமோ அண்ட் அதை வின்ஸும் ரூசஃபும் பார்ப்பாங்களாம். ஏன்னா இந்த கிழமை இப்படி யோசிக்கிறான்னு நினச்சிங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து ஷேர் பண்ணுற அப்டேட் வந்துருக்கு. என்னன்னா 2022 நம்மளோட யார் ரவுண்டா ரோசி வந்து ராயல் ரம்பிள் ஜெயிச்சிருப்பாங்களே, அப்போ வின்ஸ் என்ன நம்ம பிளான் வச்சுருந்தாரு, ரவுண்டா ரோசி வந்து ராயல் ரம்பிளில் மொத்தமாக அந்த 29 உமன்ஸை இவங்க மட்டும் தனியாக வந்து எலிமினேட் பண்ணணும். ஐ மீன் எந்த மாதிரி கிரேஸியாக வந்து யோசிக்கிறான்னு பார்த்துக்கோங்க. ரவுண்டா ரோசி அதாவது மொத்தமாக 30 உமன், அதில் ரவுண்டா ரோசி தனியால் மொத்தமாக 29 உமன்ஸை எலிமினேட் தனியாளாக பண்ணுறது ரொம்ப கிரேஸியான ஐடியா. வின்ஸு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்தமாதிரி கிரேஸியான விஷயம்லாம் பார்த்தா வின்ஸு ரிலேட்டட் இப்போ ரீசெண்ட்லி தெரிய வந்திருக்கு. அண்ட் ஹால் ஆஃப் ஃபேமில் நம்மளோட கேம் ட்ரிபிள்ஸ் வந்து இந்த வரப்போகிற ஹால் ஆஃப் ஃபேமில் இருக்க போகிறாரு. பட் இங்கே ஹால் ஆஃப் ஃபேம் ரிலேட்டட் என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, ஸ்மாக்டவுன் முடிஞ்ச உடனே பார்த்தோன்னா ஹால் ஆஃப் ஃபேம் வைப்பாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த வாட்டி பார்த்தோன்னா அவங்க வந்து பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, ஸ்மாக்டவுன் வந்து 3 hours ஷோவாக இருக்குது. அண்ட் எண்டில் எங்கே ஃபேன்ஸ் வந்து விட்டு போயிட போகிறாங்களோ, ஸ்டேஜ் வந்து ஃபுல்லாக காலி ஆகிடுமோன்ட்டு அதை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மேபி இந்த வாட்டி நடக்கிற ஹால் ஆஃப் ஃபேம் வந்து ஸ்மாக்டவுன் முடிஞ்ச உடனே நடக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் வேறு எதுனா ஒரு டேட்டில் வந்து ஹால் ஆஃப் ஃபேம்னு ஒரு தனி ஷோ வந்து பண்ணலாம். அந்தமாரி ஒரு அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் ரீசெண்ட்லி TNAல ஜோ ஹென்ரி பார்த்தீங்கன்னா கிட்டார்லாம் வாசிக்கின்னு ஒரு பாட்டெலாம் பாடுவார்ல, உங்களுக்கு தெரியும், அந்தமாரி ஒரு செக்மெண்ட் பண்ணியிருந்தார். அண்ட் அங்கே நம்மளோட எல்ஐஸ் கூட வந்திருக்காரு. ஸோ 2 பேரும் வந்து பாட்டு பாடுறவங்க, கிட்டாரை வாசிக்கிறவங்க. ஸோ இந்த மூமெண்ட் பார்த்தா ரீசெண்ட்லி TNAல நடந்திருக்கு. அண்ட் TNAவோட க்ரோத் கூட பார்த்தா ரீசெண்ட்லி நல்லா போயின்னு இருக்குது பை த ஹெல்ப் ஆஃப் WWE அண்ட் TNA கொலாபரேஷன். அப்படியே நம்ம வந்து இந்த நாளைக்கு நடக்க ஸ்மாக் டவுனுக்காக என்னெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் நம்ம வந்து டப்புன்னு வந்து பார்த்துடலாம். ஸோ அஃப்கோர்ஸ் ஃபைனல் பாஸ் ராக் வந்து வராரு. அண்ட் ஒரு பெரிய மேட்ச் வந்து நடக்க போகுது நம்மளோட பிளட் லைன். அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா சோலோ அண்ட் ஜேக்கஃபுட் ஒன்றா இருக்காங்க. ஸோ இது என்ன கதைன்னு தெரியல. பட் ஸோ பிளட் லைன் வர்சஸ் கோடி, பிரான் ஸ்ட்ரோமன், டேவன் பீஸ்க்கான ஒரு 6-man tag team மேட்ச் வந்து நடக்க போகுது. தென் DIY வர்சஸ் பிரிட்டி டெட்லி டேக் டைட்டில்ஸ்க்கான மேட்ச் வந்து நடக்க போகுது. ஜிமி ஊசோ வர்சஸ் ட்ரூ மேக்கேட்டருக்கான மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் பார்த்தா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்மாக் டவுனுக்காக. ஸோ ராக் என்ன குக் பண்ணுறாரு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ராக் வர்சஸ் கோடியா, ராக் வர்சஸ் ரோமனா, எதுனா குக் பண்ணுறாரா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. அதுக்கான ஆன்சர் நமக்கு வந்து ராக்கோட வாயாலேயே நமக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும்.